குட் மார்னிங் அனைத்து உறவுகளுக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? உங்கள் ஃபேமிலியில் அனைவரும் நலமா? பேடு கமாண்டு போடுறவங்க ஃபேமிலிலையும் அனைவரும் நலமா அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க, விவசாயத்தில் என்னோடய அனுபவத்தை கொஞ்சம் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அதில் என்னோடய அனுபவம் இது சின்னதாக பெருசாக அப்படின்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த எள்ளு நம்ம எப்போவுமே நான் விவசாயத்தை பற்றி நிறையா வீடியோ போடுவேன், போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வரப்போகிற காலத்தில் விவசாயம் தான் நமக்கு எல்லாம். மிஷின் எல்லாத்துக்கும் வந்துருச்சு, இருந்தாலும் விவசாயம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அதனால் ஆதி காலத்தில் உருவான விவசாயம் நம்ம கை விடாமல் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டம் போடுறவங்களுக்கு தான் நிறையா பண்ணுறீங்க. நல்லா என்ன சொல்கிறது, நல்லா மேக்கப்பாக வந்து குந்திக்கிட்டு நல்லா ஒரே இடத்துல பேசுனாங்கன்னா அவங்களுக்கு லைக்கு கமெண்டெல்லாம் அள்ளி குமிக்கிறீங்க. ஆனால் விவசாயிக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. சரி, பார்ப்போம். அதாவது இந்த எள்ளை பற்றி நம்ம பேசுவோம். எள்ளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குங்க. விதைக்கும் போது வந்து நம்ம ஏதாவது என்ன சொல்கிறதா, நம்ம அனுபவத்தில் நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். ஆனால் அந்த நல்லது கெட்டது நடக்கிறத நம்ம ஞாபகமாக நல்லது நடக்குது பார்த்திங்களா, நல்ல விஷயம் விவசாயத்தில். அதை நம்ம ஞாபகமாக வச்சுக்கணும். அதை வச்சு தான் நம்ம வந்து நஷ்டம் இல்லாமல் நம்ம பிழைக்க முடியும். எப்படி எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து எள் ஒரு 6 குழி இருக்கணும் அப்படின்னு சொன்னபோது கடையில் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்குங்க எள் அப்படின்னு சொன்னாங்க. நான் 1/2 கிலோ வாங்கிட்டேன். அவங்க சொன்னது தானே, ஏன்னா நம்ம தெரியாதுல்ல, அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. அதனால் அவங்க தெரியாது. 1/2 கிலோ வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு வாங்கினேன். ஆனால் அந்த 5 குழிக்கு 1/2 கிலோ தேவைப்படலை. ஒரு 100 150 கிராம் மட்டுமே தேவைப்பட்டுச்சு. அது எப்படின்னா, மணலில் கலந்து விசிறணும். மணல் கொஞ்சம் 100 கிராம் இருந்தால் 1 கிலோ மணல் நம்ம கலக்கலாம், கலந்து நம்ம விசிறலாம். அவங்க சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது, சரிங்களா? கேட்டால் அவங்களுக்கு எள் அதிகமாக விற்கும், நமக்கு நஷ்டம். காடு பூரா எள் நிறையா இருக்கும். அதாவது விளைச்சல் வந்து குறைவாக இருக்கும், மகசூல் குறைவாக கிடைக்கும் நமக்கு. நெருக்கமாக இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, எள் வந்து சரியாக வராது. எள் வந்து ஓட இருக்கணும். அது ஒரு விஷயம் எள்ளில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 2வது பார்த்திங்கன்னா, களைக்கொல்லி அடிக்கிறது. களைக்கொல்லி அடிக்கிறது நம்ம விசிறி விட்டு 3ஆம் நாள் அடிக்கக்கூடாது. முதல் நாளே அடிச்சிடணும், இல்லைனா 2ஆம் நாள் அடிச்சிடணும். 3ஆம் நாள் அடிக்கணும் அப்படின்னா எள்ளை வேச்சதுக்கப்புறம் அந்த குபேட்டா களை வெட்டுற வண்டியால் ஒரு ஓட்டி விட்டு அப்புறம் தண்ணி விடணும். தண்ணி விட்டு 3ஆம் நாள் அடிக்கலாம். இதை நான் இவ்வளோ இது விவரம் தெரிஞ்சும் கூட நான் என்ன செஞ்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, குபேட்டாவில் ஓட்டாமல் 3ஆம் நாள் மருந்து அடித்ததில் அந்த மேலே கடந்த எள் பூரா செத்துருச்சு. முளைச்சி குறுமலையாக இருக்கும், புல்லு எள் எல்லாமே குறுமலையாக இருக்கும். அது வந்து செத்ததும் எல்லாம் ஓட ஆயிடுச்சு. எள் வந்து ரொம்ப ஓட ஆயிடுச்சு. அதில் நான் அடுத்த பட்டம் களை வெட்டும் போது நான் விசிறி விட்டேன் எள்ளை. அது மாதிரி எள் வந்து ரொம்ப கம்மியாக வாங்கி விதைக்கணும். அவங்க சொல்கிறாங்க 1 கிலோ வாங்குங்க அப்படின்னா நம்ம வந்து 1/4 கிலோ தான் வாங்கணும் அப்படி கடையில். அதே மாதிரி இந்த 3ஆம் நாள் அடிக்கிற மருந்தை முதல் நாள் அடிக்கலாம், இல்லைனா 2ஆம் நாள் கூட அடிக்கலாம். குபேட்டாவில் ஓட்டி விட்டால் 3ஆம் நாள் அடிக்கலாம். ஏன்னா குபேட்டாவில் ஓட்டி விட்டோன்னா அந்த எள் வந்து உள்ளே போயிடும். உள்ளே போகும்போது லேட்டாக முளைக்கும் போது நம்ம மருந்து அடிச்சு விட்டாலும் அந்த முளைச்சி வர்றது வந்து பாதிக்காது. அதுக்கு சொல்கிறேன். அதில் நிறைய விஷயம் இருக்குது. விதைக்கிறதுலையும் எள் இத்தனை குழிக்கு இவ்வளோ எள் தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், 1. 2வது மணல் எவ்வளோ கலக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 3வது இது மாதிரி மருந்து அடிக்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும், களைக்கொல்லி அடிக்கிறத. இல்லைனா களை வெட்டுறதும் ரொம்ப சிரமம் எள்ளுக்கு வந்து. அதனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா நல்லாயிருக்கும். கடைசியாக என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் வந்து வியாபாரிங்க தான் அதிகம் லாபம் அடைகிறாங்க, விவசாயிங்க லாபம் அடைகிறாங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா இப்போ எள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோவே வந்து
ரூ. 65 ரூ. 70 இப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் எள்ளு உருண்டை போய் கடையில் ஒன்று வாங்கினீங்கன்னா ரூ. 5. சின்ன ஒல்லியுண்டு சின்னதாக தான் இருக்கும் உருண்டை, ரூ. 5 அப்படிம்பாங்க. 1 கிலோவில் 100 உருண்டை பிடிச்சி விட்ருவாங்க. 100 உருண்டைக்கும் ரூ. 500 அப்படி அவங்க நம்ம உழைக்கிறவங்களுக்கு கம்மி லாபமாக இருக்கும், அவங்களுக்கு அதிக லாபமாக இருக்கும். அப்படி வரும் இதில். பொதுவாகவே பார்த்தோம்னா எல்லா தொழிலிலுமே அப்படி தான் இருக்குது. என்ன சொல்கிறது, எல்லா தொழிலிலுமே யார் பணம் யார்கிட்ட போகிறது அப்படின்னே தெரியாது. எல்லாருமே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம விவசாயிக்கிட்ட கொஞ்சமாக கொடுத்துட்டு அதை வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க, அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறையா சம்பாதிச்சு போகிறாங்க. இதில் யார் பாதிக்கப்படுறதுன்னா உழைக்கிறவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. உழைக்கிறவங்களுக்கு அவங்க கொடுக்குற கூலி தான். யார் வியாபாரிங்களும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இவ்வளோ தான் ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. அதை கொடுக்கறத வச்சு தான் அவங்க குடும்பம் ரன் பண்ணி ஆகணும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப வேதனையான விஷயம். அவங்க குடும்பம் ரன் பண்ணணும் அப்படின்னா இவங்க முடிவு பண்ண சம்பளம் தான். அது இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூரா அப்படி தான் இருக்குது. வெளிநாட்டிலே இப்போ துபாய்க்கே போனாலும் மணிக்கு 5 திராம்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்கு. நான் போனப்பலாம் 3.5 திராம்ஸ் 4 திராம்ஸ்னு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப கொள்ளடிச்சிட்டாங்க. அதில் கேரளாக்காரங்க தான் அதிகமாக கொள்ளடிச்சது. கேரளாவில் பார்த்திங்கன்னா ஏழையே ரொம்ப 5% தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பூராமே நல்லா உழைக்கிறவங்கள சுரண்டி சம்பாரிச்சிட்டாங்க. அப்படி படிப்பறிவு இருந்ததா, படிப்பறிவு இல்லாதவங்களாம் ஏமாற்றி விட்டாங்க. அதான் உண்மை. சரி, அது உலகம் அப்படி இருக்குது. அதாவது எல்லாருமே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நம்மளே பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ யார் பணத்தை வச்சு தான் ஏழை பிழைக்கிறது, விவசாயி பிழைக்கிறது? ஒரு ஆடையே மேய்ச்சாலும் வியாபாரி இத்தனை ஆடு ஓட்டிகிட்டு போகிறாங்களா, ஒரே நாளில் 10,000 20,000 சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம வருஷம் பூரா ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி அதில் ஒரு கணிசமான வருமானம் மட்டுமே வரும். நம்ம நினைக்கிறது வராது. நம்ம நினைப்போம் இவ்வளோ விற்கலாம்யா, அவங்க கேட்குறது பாதி கேட்பாங்க. நம்ம நினைப்போம், ஒரு கனவு கண்டுகிட்டு இருப்போம், இவ்வளோக்கு விற்கலாம், இவ்வளோக்கு இது பண்ணலாம். எல்லா பொருளையுமே சொல்கிறேன். நம்ம கஷ்டப்படுறவங்க ஒரு இவ்வளோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கனவு வச்சுருப்பான். ஆனால் அவங்க பூரா கனவையும் உடச்சி விட்ருவாங்க. அது மாதிரி நிறையா நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். இருந்தாலும் அனுபவத்தில் புத்திசாலியாக இருங்க. அனுபவத்தில் நல்ல விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கிங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைக்கு ஒரு பதிவை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.